ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோல சீசன் ஆஃப் பிளாசம் K-dramaவோட 6வது எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல பாஸ்ட்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த டிராயிங் ரூமுக்கு உள்ள வரும்போது அன்லாக் ஆயிருக்கு. உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு. சாவி ஏன்ட்டு இருக்கு, நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட டூப்ளிகேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அங்க கட் பண்ணா பிரசன்ட்ல தான் காமிக்கிறாங்க. பிரசன்ட்ல இந்த காங் வந்து இந்த பொம்மையை பார்த்துக்கிட்டே இருக்கா. உடனே இந்த ஜின்னு வந்து எதுக்காக உன் ஃப்ரெண்டு வந்து நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இந்த பொம்மை என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல காங்குக்கு மேல பாசம் ரொம்ப அதிகம், அதனாலதான் நம்ம நிஜமாலுமே டேட் பண்றோமா, எனக்கு உன் மேல நிஜமாலுமே கிரஷ் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் அவ அப்படி பண்றா, அவ நல்லவதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பொம்மையும் சொல்லிட்டு இருப்பா. இப்ப அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா இந்த பொம்மி தனியா இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போவாங்க. இப்ப உடனே நம்ம ஜேமின் இருக்கான்ல, சோ அவன் வந்துருவான். அவன் வந்து ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பேச வைக்க ட்ரை பண்ணும்போது ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சோ நடுவுல மாட்டுக்கிட்டு அவன் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வேற வழியே இல்ல, நான் ஹோட்டலுக்கு சாப்பிட போறேன், வரீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னானோ சரி ஓகே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சேர போயிருவாங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் அந்த யங் இருக்கார்ல, ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அம்மா உனக்கு வரைய தெரியும் நான் கேள்விப்பட்டேன், நீ என்கிட்ட சொன்னதே இல்லையா அப்படின்னு சொல்லி யங் சொல்லும் போது, ஆமா நான் வரைவேன், ஆனா அவன் இறந்ததுக்கு அப்புறம் நான் விட்டுட்டேன், திரும்பவும் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வரையணும்னு தோணுது, அது மட்டும் இல்லாம நான் லவ் பண்ண அந்த பையனோட தம்பியை தான் நான் மாடலா யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா கேட்டிருந்தா நானே உனக்கு மாடலா வந்திருப்பேன்ல அப்படின்னு இந்த யங் சொல்லும் போது நம்ம ஹீரோயினும், இல்ல ஹாமின் இருந்திருந்தா என்னென்ன பண்ணிருப்பானோ அது எல்லாமே நான் ஜேமினுக்கு பண்ணணும், அவனை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்த சீன்ல நம்ம பொம்மி வந்து நம்ம காங் கிட்ட பேச வரும்போது காங் வந்து பேசவே மாட்டாங்க. என்ன ஆச்சு, நேத்து நம்ம போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து ஜேமின் வந்து வற்புறுத்தனால தான் நான் வந்தேன், இன்னமும் உன் மேல எனக்கு கோவம் அப்படியே தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம இன்னமும் நீ அந்த ஜின்னை டேட் பண்றேன்னு சொல்லிட்டு என்னால நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம காங் சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இதை வந்து நம்ம ஜின்னு கிட்ட பொம்மி சொல்லும் போது, இன்னமும் நம்ம ஒன்னா இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பஸ்ல ஒன்னா போறது, அதுக்கப்புறம் ஒன்னா நடந்து வருது, கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா பக்கத்துலயே உட்காந்துக்கிறது, சாப்பிடும் போது கூட ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட உட்காந்து போய் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செதறானுங்க. நம்ம பொம்மி பேசும்போது அவங்களால என்ன பதில் பேசுறதுனே தெரியல. இதை வந்து தூரத்துல இருந்து நம்ம காங் பாக்குறா. காங் பார்த்துட்டு எனக்கே பார்க்க கஷ்டமா இருக்கு, பக்கத்துல உட்காந்துருக்கிற இந்த ஜேமின் வந்து எப்படிதான் இதெல்லாம் சகிச்சுக்கிறானோ அப்படின்னு சொல்லும் போது ஜேமின் அப்படியே சிரிச்சுட்டு, ஆனா யாருமே பார்க்காதப்ப ஜேமின் சோகமா நம்ம பொம்மியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அடுத்த சீன்ல இது எல்லாமே பண்ணி இன்னமும் அவங்க யாருமே நம்மள நம்பல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நம்ம பொம்மி வந்து அப்ப நம்ம டச் பண்ணி பேசிக்கலாம் எல்லாத்துக்கும் முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது, இது உனக்கு ஓகேவா, அது மட்டும் இல்லாம உனக்கு ஜேமின் மேல ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, இப்ப ஜேமினும் காங்கும் டேட் போனா உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஜேமின் மேல ஃபீலிங்ஸ் இருக்குதான், ஆனா அதை விட காங்கு தான் எனக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா அவதான் என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இங்க பொம்மியும் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சொல்லிட்டு இவங்க பக்கத்துல வந்து அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம காங் வந்துடுறா. காங் வந்துட்டு என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட கைய பொம்மி பிடிக்கும் போது ஜின்னுக்கு மூச்சு பேச்சே வரல, அப்படியே எல்லாமே ஸ்டக் ஆகி போயிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம காங்க என்ன சொல்றா அப்படின்னா, இந்த வீக்கெண்ட் வெளியே போலாம், நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பொம்மியும் சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. மறக்காம உன்னோட பாய் ஃப்ரெண்டையும் கூட்டு வந்துரு, ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காங்க அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம பொம்மி கையை விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜின்னுக்கு மூச்சே வருது. இப்ப நம்ம ஜின்னும் பொம்மியும் வெளியே போய்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயினும் ஜேமினும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது உடனே நம்ம ஜின் என்ன சொல்றாங்க, நாங்க டேட் போறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்து அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற ஜேமின் வந்து செம்ம ஷாக் ஆகுறான். சரி நாங்க போய் காங்க கூட்டிட்டு தான் போறோம் அப்படின்னு சொன்னோடனே, காங்க கூட்டிட்டு போறீங்களா, அப்ப நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு ஜேமினும் கூட போறான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ஹாமின் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடுற மாதிரி இருக்கு. அப்படியே பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. பிளாஷ்பேக்ல அந்த ஹார்ட் கேலரிக்கு உள்ள வந்து ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. என்ன போர்டுனா, வெளியாட்கள் உள்ள வந்தா ஃபைன் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா 2 நாள் முன்னாடி ஏதோ ஒரு கப்பிள்ஸ் உள்ள வந்து ஏதோ தப்பா பண்ணிட்டு இருந்தாங்க, அதை டீச்சர் பாத்துட்டாங்க, அதனாலதான் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல வரும்போது இப்ப அந்த இடத்துல ஒரு டீச்சர் வந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க. ஐயோ உள்ள போய் ஒளிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி டீச்சர் உள்ள வந்து யாராவது உள்ள இருந்தா வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா ஒரே இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள ஒரு ரொமான்ஸர் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, காங், ஜேமின், ஜின், பொம்மி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த 4 பேர் உட்கார்ந்து இருக்கும்போது இந்த ஜின்னுக்கும் காங்குக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் சண்டை முடியவே இல்லை. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த நம்ம ஜேமினுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இவங்க இப்படி சண்டை போடுறாங்கன்னு கூட அவனுக்கு தெரியல. உடனே ஜேமின் என்ன கேட்கறான் அப்படின்னா, இந்த ஜின்னு கிட்ட நீ நல்லா கேம் விளையாடுவேன்னு சொன்னாங்க, வீட்டுக்கு போனா கூட கேம் விளையாண்டே தான் இருப்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் வீட்டுக்கு போனா கேம் விளையாட மாட்டேன், ஏன்னா எனக்கு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்கிற நம்ம பொம்மி வந்து ஷாக் ஆகுறாங்க. இவனுக்கு சிஸ்டர்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அங்க இருந்து கேக் வாங்க போகும்போது அந்த இடத்துல இவங்க சாக்லேட் பிளேவர்ல வாங்குறாங்க. நம்ம ஜின்னு வந்து எனக்கு சாக்லேட் பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது நம்ம காங் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வாங்க
வாங்குறதுக்காக என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து டென்ஷன் ஆகுறான். இப்ப அந்த இடத்துல இங்க பாரு, என்னோட ஃப்ரெண்ட் உன்னை டேட் பண்றதே எனக்கு சுத்தமா பிடிக்கல, எதுக்காக உன்னை டேட் பண்றான்னு எனக்கு தெரியல, உண்மை சொல்லு, உனக்கு அவ மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆமா எனக்கு உண்மையாலுமே அவ மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஜின்னும் அங்க சொல்லிடுறான். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டேபிள்ல நம்ம பொம்மியும் ஜேமினும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது உண்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், ஆனா எப்படி சொல்லணும்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொம்மி ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு, அவசரம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே கண்டிப்பா நான் உன்ட்ட சொல்லுவேன், பிங்கி ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் கேட்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஜின்னு வந்துடுறான். ஜின்னு வந்து நம்ம பொம்மியோட கையை பிடிச்சிட்டு வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. நம்ம பொம்மிக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன நம்ம கையெல்லாம் பிடிச்சி அவங்க கூட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நம்ம காங்கும் பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அது வந்து சாக்லேட் பிளேவர்ல இருக்கு, எனக்கு பிடிக்காத ஒன்னு எடுத்துட்டு வந்தா நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து பொம்மியை கூட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறான். சோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தேங்க்யூ, பை.